சிதி எங்கேயா இருக்கன்னு ராஜாங்கம் கூப்பிட, என்னப்பா இதோ வந்துட்டேன்னு சொல்லிங்க வராங்க. எங்கேயா எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க, ஏதாவது முக்கியமான வேலையான்னு சொல்ல, இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் கட்சி மீட்டிங் விஷயமா வெளியே போகிறேன், ஒரு ஆளை சந்திக்க வேண்டியது இருக்குது, நீ போய் அவங்கள பார்த்துட்டு வரியான்னு சொல்லும்போது, இல்லைப்பா அது வந்துன்னு சொல்ல, என்னையா என்னாச்சு செய்து, கல்யாண வேலை நிறையா கிடக்கு, இன்னும் 2 நாளையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எங்கேயும் போகாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, நீ போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாயா அப்படின்னு சொல்கிறாங்க. போஸு கல்யாண பத்திரிக்கை அந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கான், நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் செய்து போஸு கல்யாண பத்திரிக்கையை கொண்டுகிட்டு இன்னைக்கு காவியா வீட்டுக்கு போக போகிறான்னு இருக்க ஈஸ்வரி சொல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. செய்துவும் என்னையா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நம்ம மலை கிராமத்தில் இந்த வண்டுக்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுத்து உதவி செஞ்சோம்ல, அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கப்பா அப்படின்னு சொன்னதும், என்னையா சொல்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் வந்துடுவாங்கப்பா, இப்போ தான் அவங்களே என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரியா செய்து ஏதாவது முக்கியமான விஷயம்ல ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு இங்கே சேதுக்கிட்ட வந்து ராஜாங்க கேட்குறாங்க. சேது வந்துட்டு இல்லைப்பா எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்னடா போஸ் என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி இங்கே வந்துட்டு போஸ் கிட்ட கேட்க, ஒருவேளை அந்த மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக இப்போது இந்த காலேஜில் நமக்கு இங்கே சமூக ஆர்வலர் விருது மாதிரி கொடுக்க போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மலை கிராமத்தில் ஏதாவது பாராட்டிட்டு போகலான்னு வருவாங்கம்மா அப்படின்னு போஸ் சொல்ல, இருக்கட்டும் காவியா உன் லைஃப்பில் வரப்போகிற நேரம் எல்லாம் நல்லதாகவே நடக்குதுடா அப்படின்னு ஈஸ்வரியும் இங்கே முன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்போது செய்து நான் போய் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறேன்னு மோகனாவும் அங்கே அப்பத்தானே எல்லாருமே உள்ளே போய்ட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வர இங்கே செய்து போய் கூட்டிகிட்டு வராங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து உள்ளே கூட்டிகிட்டு வர, போஸும் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாருமே கேட்கும்போது, நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு செய்து சொன்னால், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல, மலை கிராமத்தில் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்களும் உங்கள் குடும்பமும் தான், நீங்கள் அந்த காட்டுக்கு வந்த நேரம் அதனால் நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் எதுவுமே இல்லை, இனி உங்கள் கிராமத்துக்கு எந்த உதவியாக இருந்தாலும் அதை நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த கிராமவாசிகள் 2-3 பேர் வந்திருக்கவங்க, ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையா அந்த மலை கிராமத்துக்குள்ளே அந்த மருந்து செடியை கண்டுபிடிச்சு உங்கள் வீட்டு 2 பசங்களும் எங்கள் எல்லாருமே காப்பாற்ற செஞ்சாங்க, ஆனால் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் மருந்து தேவைப்படுதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, திரும்ப அந்த வண்டை ஏதாவது திரும்ப வந்துடுச்சான்னு சொல்ல, வண்டை இன்னும் முழுசாக அழியலைல்ல, 1-2கள் இருக்க தானே செய்து, அதனால் அப்பப்போ சின்ன பாதிப்புகள் ஏற்பட தான் செய்து, கைவசத்துக்கு அந்த மருந்து எங்கள் கையில் இருந்துச்சுன்னா பிரச்சனை எதுவும் வராது, நாங்களும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடனே காப்பாற்றுறதுக்கு அது வழியாகவும் இருக்கும், அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, அது சரி அதை என்கிட்ட சொல்லி என்னாக போகுதுன்னு சொல்லி கேட்க, ஏற்கனவே நாங்கள் சேது தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட அதை பற்றி கேட்டாங்க, நான் போன இடம் வழி இது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் விவரமாக சொல்லிட்டேன், அவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வண்டுக்கான அந்த மருந்தை வந்துட்டு ஆட்களை வச்சு எடுக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மருந்து மட்டும் பத்தாது இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே காட்டுக்குள்ளே போனவங்க 2வது பையன் போஸு, அவங்கக்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தோம் ஐயா அப்படின்னு சொல்லும்போது, போஸ் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. என்னடா போஸு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா அந்த காட்டுக்குள்ளே அந்த மருந்து எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு போஸ் முழுக்கி இதை செய்து பார்த்துட்டே இருக்காங்க. செய்து அந்த மலை கிராமவாசியிலேருந்து வந்தாங்க 2 பேரையும் பார்க்க, ஆமாம் யானே திரும்ப ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க. இல்லை என் பையனுக்கு கல்யாணம் இருக்க இந்த சமயத்தில் என் பையனையெல்லாம் நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, அம்மா உங்கள் வீட்டு பையனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல, அவர் வழி சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிங்க தயங்கி போய் நின்றுட்டு இருக்க எங்கள் போஸ் வந்துட்டு உடனே குத்து மதிப்பாக ஒரு வழியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த வழியை போகவே முடியாதுன்னு அந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க எங்கள் போஸை பார்த்து சொல்ல, நான் அப்படியே தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதோட அந்த காட்டோட எல்லை பகுதியும் முடியுது, அதை தாண்டி போகிறதுக்கான வழியும் கிடையாது, அப்படி இருக்கப்போ அந்த வழியாக போய் நீங்கள் எப்படி மருந்து எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை தம்பி குழம்பி போயிருக்காப்புல போல, நாங்கள் இங்கேருந்து கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போகிறோம், அவர் சொல்கிற வழியை வச்சு நாங்கள் அதிகார வழியை வச்சு நாங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கிறோம் யா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு இங்கே ரொம்ப அதிர்ச்சியோடு பார்த்துட்டே இருக்காங்க. சேதுவும் ரொம்ப அதிர்ச்சியோட சேதுவும் பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், ஆனால் அதுக்காக என்னால் கிராமத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு போஸ சொல்ல, ஐயா நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா, அங்கே இன்னும் மருந்து தேவைப்படுது, அதுக்கு இவர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுக்க முடியும், அந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுன்னு பார்த்தா 2 இடத்துல தான், ஒன்று உங்கள் பையன் சேது எடுத்துகிட்டு வந்த இடம், இன்னொன்று இவரை எடுத்துகிட்டு வந்த இடம், இது 2ல் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் மருந்து அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் சேது ஐயா சொன்ன இடத்துல மருந்து அந்த அளவுக்கு கிடைக்கலையா,
இவர் சொல்கிற இடத்துலையாவது மருந்து இருக்குதான்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் இவர்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு நேரில் பேச வந்தோம். ஆனால் இப்போ இவர் குத்து மதிப்பாக தான் சொல்கிறாரு. ஒருவேளை காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் கூட இருந்துக்கலாம். அங்கே வந்தார்னா அவருக்கு ஞாபகம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை பெரியப்பா, என்னாலெல்லாம் அந்த காட்டுக்கு திரும்ப போக முடியாது. திரும்ப அந்த வண்டுகடிகிட்டேருந்து என்னால் திரும்பவும் அந்த வண்டுகள்கிட்டேருந்து என்னால் கடியெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போஸ் வந்துட்டு அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லை. ஏன்னா போஸ் வந்துட்டு இதை கேட்ட சேது அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லை, போஸு தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே ராஜாங்கம், ஏயா போஸு, உன்னை காட்டுக்குள்ளே போகிறதுக்காகலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல. நீ போய் அவங்களுக்கு வழி சொன்னால் மட்டும் போதும். நீ இவ்வளோ பெரிய உயிர் காப்பாற்றிருக்க, உன்னால் இன்னும் சில உயிர்கள் காப்பாற்றப்பட்டாது உனக்கு நல்ல விஷயம் தானையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி, நீங்கள் எங்கள் கூட வந்தே ஆகணும்னு சொல்ல, என்னம்மா நீ பார்த்துக்கிட்டே இருக்கன்னு எங்கள் போஸு அம்மா ஈஸ்வரியை பார்க்க, அதெல்லாம் முடியாது, என் பையன் எதுக்கு வரணும், வேணும்னா சேதுவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, சேது தம்பியை சொன்ன இடத்துல தான் மருந்து இல்லை கிடைக்கலன்னு சொல்லிட்டோமேம்மா, அங்கே கிடைச்ச மருந்தும் கூட எங்களுக்கு இன்னும் சரியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என் பையன் உயிரை நாங்கள் பணைய வைக்கணுமான்னு சொல்லி கேட்க, அம்மா அவங்க வழி சொன்னால் மட்டும் போதும், மற்றபடி காட்டுக்கு வெளியே நின்று அவர் எல்லாத்தையும் சொன்னால் மட்டும் போதும், உள்ளே போக போகிறது வேற ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் பையனை நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ராஜாங்க மிரட்ட, என்னம்மாம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே போஸ் போயிட்டு வரட்டும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இங்கே பத்திரிக்கை கொண்டு கொடுக்குற வேலை தானே, அதை இங்கே சேதுன்னு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம். சரி வாங்க தம்பி போகலான்னு சொல்லி அந்த 2 கிராம மக்கள், அதாவது 2 பேர் இருக்காங்களா, அவங்க போஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் போஸ் வந்துட்டு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட, என்னையா போஸு எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி, இவ்வளோ தைரியமாக காட்டுக்குள்ளே போய் மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வண்டு கடிச்சிடும்னு பயந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், நீ கூட அன்றைக்கி என்கிட்ட சொன்னல போஸு, அந்த வண்டு கடியிலேருந்து அந்த வண்டுகடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பச்சளை மருந்தை யூஸ் பண்ணன்னு சொன்னல போஸு, அதையே யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த வண்டுகள் கண்ணுக்கு நீ தெரியவும் மாட்டே அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணன் இப்போ என்கிட்ட இந்த பச்சளை மருந்தெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் வந்துட்டு இங்கே சேது வந்து தாங்கிட்டே இருக்க ஒரு சின்ன மருந்தை எடுத்துகிட்டு வராங்க. இதை நீ தேய்ச்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணா நான் போகலண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டேன்னு சொல்ல, ஐயோ தம்பி கொஞ்சம் அவசரம் புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க தம்பி போகலான்னு 2 பேருமே போஸை கையை பிடிச்சி இழுத்துட்டு நகட்டிக்கிட்டு போக, ஐயோ என்னை விடுங்க, அந்த காட்டுக்குள்ளே நான் போகவே இல்லை, அந்த மருந்தை நான் எடுக்கவும் இல்லைன்னு பயத்தில் உளறிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு அங்கே இருக்க ராஜாங்கமும் சன்னாசியும் கேட்க, ஐயோ பெரியப்பா அந்த மருந்து எந்த திசையில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, என்னடா சொல்கிறவன், தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்படா நீ மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே போஸ் பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சேது பக்கத்தில் போகிறாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும், நீ என்கிட்ட முன்னுக்கு பின் முரணா பேசும்போதே நான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சிட்டேன், அந்த காட்டுக்குள்ளே நீ போய் மருந்தை எடுத்துகிட்டு வரவே இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த மருந்தை எடுத்தது யார், அப்போ அந்த மருந்தை எடுத்தது யாருன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லை உன்னை அந்த காட்டுக்குள்ளே நானே அனுப்பி வைக்கவான்னு சொல்ல, என்ன செய்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, போஸுக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போதும், அப்பா இவன் இப்போ சொன்னது எல்லாமே போய், அப்படி ஒரு மருந்தே கிடையாது, பச்சளை மருந்துன்னு ஒன்று நம்மளுக்கு கிடையவே கிடையாது, அதை நம்ம மேல் முழுக்க தேய்ச்சிட்டு நம்ம போனாலும் அந்த வண்டுகளுக்கு நம்ம இருக்கிற இது கண்ணே தெரியாதுன்னு சொன்னது எல்லாமே போய் தான். ஆனால் அதுக்கு இங்கே போஸ் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டும் போதே தெரியலை, அவன் அந்த காட்டுக்குள்ளே போகலை, அந்த மருந்தை எடுக்கலைன்றது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்ல போறியா இல்லை அப்படின்னு போஸ் சட்டையை பிடிச்சி எங்கள் சேது கேட்க, சேது அப்படியே கோபத்தில் கொந்தளிக்கிறத பார்த்து எங்கள் போஸ், நான் அந்த மருந்தை எடுக்கலை அப்படின்ற மாதிரி போஸ் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் மட்டும்தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா திரும்ப காட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்கன்ற ஒரு பயம். அன்னைக்கு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ்ச்செல்விதான்ற உண்மையை போஸ் அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட, இதை கேட்ட அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி மயங்கி கிடந்தது அப்படின்னு சொல்ல, அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போது தமிழ்ச்செல்வி தலையில் நீ தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி தலையில் அடித்தது யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு அன்னைக்கு தானே சொல்லிட்டு இருந்ததை செய்தி கேட்டிருக்காங்க. அப்போ செய்தி கேட்டது இப்போ இங்கே இவளுக்கு ஞாபகம் வர, போஸ் கிட்டே கேட்கும்போது எதுவுமே பேசாமல் நிற்க, இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றிங்க, நான் கேட்டுக்கிட்டேன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, என்ன தம்பி எங்கள் ஊரில் இருக்க பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அப்படி இருக்கப்போ இந்த உதவியை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி, அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போக, அப்பா நான் தான் இவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு இவங்களை வரவழைச்சேன், இந்த போஸு வாயிலேருந்து உண்மையை வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்து சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ராஜாங்கத்துலேருந்து எல்லாருமே எங்கள் போஸை வந்துட்டு ரொம்ப கோவத்தோட பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் வேணால் நடந்துட்டு போட்டோம், ஆனால் இவனுக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நீ செல்லவே செல்லாது, இவனுக்குன்னு என்னைக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கானோ அன்னைக்கு தான் எதுவாக இருந்தாலும் நான் இவனுக்காக செய்வேன் ராஜாங்க சொல்லிட்டு போக, இப்போ நான் காவியா கிட்ட என்ன சொல்லுவேன்னு குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்போ போஸை பார்த்துட்டு செய்து சொல்கிறாங்க,
இவ்வளோ பெரிய மட்டமான ஒருத்தனாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. உன்னை அப்பா இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் இப்போவும் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற. இப்போ கூட அவர் உன்னை சும்மா விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது கோடீஸ்வரனை அப்படின்ற ஒரு அந்தஸ்து போயிடுச்சு. இனிமேல் காவியா கூட கல்யாணமாவது நடக்குமா இல்லையான்னு அங்கே ஒரு பக்கம் குழப்பத்தோடு இருக்காங்க ஈஸ்வரி. ஆனால் சேது ராஜாங்கம் 2 பேருமே போயிட்டு தனித்தனியாக எங்கள் தமிழ்ச்செல்வி பற்றி தான் யோசிக்கிறாங்க. அந்த பிள்ளை வயிற்றில் பிள்ளையை சுமந்துக்கிட்டு இப்போ நம்ம குடும்பத்துக்காக எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்தாலும், ஆனால் தனக்கு நடந்ததை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க தமிழுடைய இந்த பெருந்தன்மைக்கு ஒரு எல்லை இல்லைல்ல அப்படின்னு ராஜாங்க மோகனா கிட்ட சொல்ல, மோகனம் ஆமாங்க, தமிழ்ச்செல்வி எப்போதுமே இந்த வீட்டுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பா. அப்படி இருக்கப்ப அவளோட இடத்த பூர்த்தி செய்ய வேற யாராலும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகன் மாதிரி மோகனாவும் சொல்கிறாங்க. சேதுவும் அதே யோசனையோட அங்கே தனியாக தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க.